கரணம ஸ்ரீ வேலப்பதி சிகிரை போற்றி. அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஸ்ரீ சுபம் ஜோதிடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸ்ரீ சுபம் சம்மந்தப்பட்ட அடிப்படை ஜோதிட வகுப்பு எடுக்கிறேன். அது சம்மந்தப்பட்ட இது நீங்கள் கம்யூனிட்டி டேப்லையும் இருக்குது. கிளாஸஸ் யாரெல்லாம் வர விருப்பப்படுறீங்களோ அவங்க பேர் கொடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அதை பற்றி எப்படி போகும், இந்த மாதிரி ஜூம் வழியாக தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் விளக்கங்களும் கொடுக்குறோம். சரி, இது ஜோதிடம் அடிப்படை ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு கூட சொல்லித்தரப்படும். அடிப்படையிலேருந்து எடுக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, கிரக சேர்க்கையில் சனி மற்றும் செவ்வாய் இதோட யோகங்கள் என்ன அப்படின்னு. யோகங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். பொதுவாகவே ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சனி செவ்வாய் இது ஒரு விபத்தை கொடுக்கும், கண்டத்தை கொடுக்கும், சர்ஜரியை கொடுக்கும். சனி செவ்வாய் ஜாதகத்துல இருந்து அந்த இடத்துல ஒரு தோஷம் உண்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறது, அதுதானே ஜோதிடம். ஏன்னா நம்ம ஒரு பிரச்சனையிலிருந்து பலன் எடுக்கிறது தான் நாங்கள் இருக்கோம். அதை உங்களுக்கே சொல்லித்தரது தான். நல்லா பார்த்துங்க, செவ்வாய் சனி, சனி செவ்வாய் இது இரண்டு தன்மையும் பாதிப்பை கொடுக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் சனி செவ்வாய் செவ்வாய் சனி ரெண்டுமே வச்சுக்குவோம். நுட்பமாக இன்னும் பிரித்து பார்க்கறது இப்போ வேண்டாம். இப்போ ரெண்டு அமைப்பு ஜாதகத்தில் ரெண்டு சேர்ந்து இருக்கு. அப்போ அது என்ன அது கிரக அமைப்பு, அதுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு எகென்ஸ்டாக பண்ணால் மைனஸு, அதோட இணைஞ்சு பண்ணிட்டா நம்ம ப்ளஸ்ஸு. எந்த ஒரு கிரகமும் தீமையும் இல்லை, எந்த ஒரு கிரகமும் நன்மையும் இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா அதோட போக்கில் அது நம்ம இணைச்சிக்கிட்டோம், அந்த வைப்ரேஷன் இணைச்சிக்கிட்டோம், நம்ம வெற்றி. இப்போ புரியுறதுக்காக சொல்லிட்டு நான் இதை போகிறேன். மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் யாரெல்லாம் பகைன்னு எடுப்போம்னா, நல்லா கேட்டுக்கங்க, குரு, சுக்கிரன், சூரியன்லாம் ஏதாவது மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் பகை. குரு கொலஸ்ட்ரால் அதிகமாக கொடுப்பாரு, கொழுப்பு சம்மந்தப்பட்ட கண்ணில் கேட்ராய்ட் கொடுப்பாரு, எல்லாம் குருவை தான் சொல்லுவோம். அப்போ சூரியன் ஹார்ட் சம்மந்தப்பட்டது, அதாவது எலும்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் அவர் தான் பிரச்சனை கொடுப்பார். சுக்கிரன் ஹார்மோன் இம்பேலன்ஸ் கொடுக்கறது அவர் தான் கொடுப்பார். இவரெல்லாம் நமக்கு நார்மல் வாழ்க்கையில் நல்லதும் போம். மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் மைனஸு. நார்மல் வாழ்க்கையில் மைனஸ்ன்னு சொல்கிறது யாருன்னு பாருங்கள், செவ்வாய், ராகு கேதுகள். அங்கே என்ன சொல்லுவோம்னா, செவ்வாய் சீக்கிரம் சர்ஜரி மூலம் கியூர் பண்ணுவார், பிளட்டு பியூரிஃபை ஆகிறதுக்கு அவர் தான் யூஸ் ஆவார். ராகு கேதுங்கிறது உங்களுக்கு சர்ஜரி பண்ணாமலே எண்டோஸ்கோபிக் மூலம் பண்ணுறதுக்கு அவர் யூஸ்ஃபுல்லாக இருப்பார். எக்ஸ்ரே மூலம் சீக்கிரம் ரிசல்ட் வரும், இதெல்லாம் அங்கே சொல்லுவோம். அப்போ எந்த ஒரு கிரகமும் ப்ளஸ்ஸும் மைனஸும் நம்ம எடுத்து நம்ம எப்படி கையாளுறோங்கிறது தான். அந்த வகையில் செவ்வாய் சனிங்கிறது பொதுவான ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஜோதிடத்தில். அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்துறதை பற்றி பேசுவோம். செவ்வாய் சனினாலே, செவ்வாய் சனியை பற்றி பேசுகிறேன். செவ்வாய்னாலே இடம், வீடு, சொத்து, பற்கள், புருவம், வீட்டில் இருக்கிற மோட்டார் வாகனங்கள், சொந்த உறவுல பார்த்தீங்கன்னா சகோதரர், மச்சான், இது சம்மந்தப்பட்ட உறவுலாம் கொடுக்கும். ரத்தம், இன்னும் நிறைய இருக்குது. இதை மட்டும் சொல்கிறேன். வீட்டில் கரண்டு, ஈபி, மின்னல் இது வரைக்கும் இதை தான் பயன்படும். இதெல்லாம் சனியோட சேரும்போது பிரச்சனையை கொடுப்பேன்னு சொல்லுது ஜாதகத்தில். அப்போ ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் புதுசாக வாங்கினா பிரச்சனை, இதே செகண்ட் ஹேண்டாக வாங்கிட்டா ப்ளஸ்ஸு. இவ்வளோதாங்க தத்துவம். நல்லா சொல்கிறேன். புது வீடு வாங்கினா பிரச்சனையை கொடுப்பேன்னு சனி செவ்வாய் கிரக காம்பினேஷன் சொல்லுது. செகண்ட் ஹேண்டு வாங்கிட்டா யோகமாக இருக்கும், அபிரமிதமான யோகமாக இருக்கும். சார் புது வீடு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட், செகண்ட் ஹேண்ட் வீடு இல்லை அப்படின்னா, வீட்டில் அந்த சனி மற்றும் செவ்வாய் என்ன பாவ காரக தொடர்பு ஏற்படுதோ அந்த காரக தொடர்பு சம்பந்தப்பட்ட உறவு பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி, இப்போ 4ஆம் பாவம்னு வச்சுக்கோங்க, அம்மா பேரில் வாங்கி தானபத்திரமா வாங்கிக்கோங்க, இல்லை உயில் மாதிரி எழுதி வாங்கிக்கோங்க. உயிலுக்கு ஒரு 10,000 செலவாகுமா, ஆனால் உங்களுக்கு புது வீடே வந்துடும். புது வீடுமாச்சு, உயில் சனினா உயில்னு சொல்லுவோம், அந்த அமைப்பும் ஆயிடுச்சு. அப்போ அப்படி நம்ம ஒரு பைபாஸ் பண்ணி வின் பண்ணுற மாதிரி தான். இதே புதுசாக உங்கள் பேரில் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா கிரகம் விடவே விடாது. அப்போ நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். இது 2ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்படுது. அப்போ பொருளாதாரத்துக்கு ஒரு தடை கொடுப்பேன்னு சொல்லுது. அப்போ என்ன பண்ணுவோம், உங்கள் பொருளாதார பர்ஸில் ஒரு மேக்னெட்டிக் வச்சுக்கோங்க. செவ்வாய் சனிங்கிறது காவல் தெய்வம் ஒரு படத்தை வச்சுக்கோங்க. அப்போ அதோட காரகத்துவம் உங்களுக்கு 2ஆம் பாவத்துக்கு ஆக்டிவேட் ஆகி வேலை செய்ய போது உங்களுக்கு அப்போ அந்த காவல் தெய்வங்கள் அது சம்மந்தப்பட்ட அது மாதிரி அதுவும் சரியாக போயிடும். அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்க, இது ஒவ்வொரு பாவத்துக்கும் தொடர்பு இருக்கோ, அது நிறைய டாபிக் வரும். அடுத்து இப்போ கார் வாங்கினா என்ன சொல்லுது, கார் வாங்கினா செகண்ட் ஹேண்ட் வாங்கு, இல்லை கருப்பு கலர் கார் வாங்கு, இல்லை ப்ளூ கலர் வாங்குன்னு சொல்லுது. புதுசு வாங்கினா பிரச்சனை கொடுப்பேன்னு சொல்லுது, விபத்தை கொடுப்பேன், பிரச்சனையை கொடுப்பேன், மோட்டார் வாங்கினா இன்ஜினை பிரச்சனையை கொடுப்பேன் அப்படிங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் ஹேண்ட் வாங்கிடணும், அப்படி இல்லை கருப்பு கலர் காராக வாங்கணும். எவ்வளோதாங்க புரியும். அது என்ன சொல்லுதோ அதோட இணைஞ்சு அந்த வைப்ரேஷனோட இணைஞ்சு பயணிச்சுட்டா ப்ளஸ். இது பல் சம்மந்தப்பட்டது பிரச்சனை. அப்போ என்ன சொல்லுவோம், பல் சம்மந்தப்பட்டதுன்னா சனினா பாரம்பரியம் பழசு. அப்போ இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு, இல்லை நிறைய இருக்குது, இந்த இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு
பழைய முறைகள்ல ஒரு வேம்பு சனி செவ்வாய்னா வேப்ப வேலை அது சம்பந்தப்பட்ட ஒரு பேஸ்ட் மாதிரி இருந்தா யூஸ் பண்ணுங்க. இல்ல பழமையான கம்பெனி பிராண்டு, ரொம்ப பழமையான பிராண்ட் இருக்கு, அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு பிரச்சனை வராது. பழைய காலத்து வீக்கோ பிராண்டு வேண்டாம், அந்த மாதிரி பழைய இதுல ரொம்ப பழமையான இருக்கு. இல்லை ஒரு சித்தா மெடிசன், சித்தா ஸ்டோர்ல போய் இல்லை நாட்டு மருந்து கடையில் போய் ஒரு ஒரு பற்பொடி வாங்கி யூஸ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. இப்படி இணைஞ்சு பயணிச்சிடணும்னு சொல்ல வரேன். அடுத்து அது கரண்ட்டு, செவ்வாய் சனினா கரண்ட்டு. நல்லா பார்த்துக்கங்க, அவர் ஜாதகத்துல ஒருத்தர் இடம் வாங்கணும்னு கேட்டே இருக்காரு, செவ்வாய் சனி. புதுசா அத்தனை பிளாட் பார்க்குறாரு, கிடைக்கவே மாட்டேது. அப்ப சார் நான் சொன்னேன், சார் 4ஆம் இடம்னா வீதின்னு சொல்லுவேன், 4ஆம் இடம் சம்மந்தப்படுது. நான் அதுக்கப்புறம் சொன்னேன், சார் ஏதாவது மின்னகர் வருதா, இல்லை இபி காலனி ஒட்டி ஏதாவது வருதா, அந்த மாதிரி ஒட்டி தான் பாருங்க, இல்லை காவல் தெய்வம் கோயில் பக்கத்துல வீடு இருக்கு, அந்த மாதிரி பாருங்க சார், அப்பதான் செட் ஆகும். செவ்வாய் சனினா செவ்வாய் ராணுவமா, சனினா ரிட்டையர்டு, அப்ப முன்னாள் படை வீரர் காலனி இப்படி வரும், இப்படி எடுப்போம் நாங்க. இந்த மாதிரி எடுங்க சார், இந்த மாதிரி பாருங்க அப்படின்னு. கடைசியில் அவர் கணிச்சு மின்னகர்ல முடிஞ்சது. புரியுதுங்களா? விண்ணகர்ல ஒரு வீடு, அந்த வீடு நல்லபடியா முடிஞ்சது. அது செகண்ட் ஹேண்டு சம்பந்தப்பட்டதுல அமைச்சுக்கிட்டார். அப்ப எப்படி அமையுது பாருங்க. இப்படி கிரகத்தோட பயணித்து நம்ம போயிட்டோம், நம்ம யோகமா போயிடும். அதுக்கு எகென்ஸ்டா பண்ணும் பொழுது என்ன சொல்லுது, கிரக கட்டங்கள் உங்களுக்கு வாழ்க்கை இதுதான்ப்பான்னு சொல்லுது. அது எகென்ஸ்டா பண்ண விடாது, அவ்வளவுதான். அது மாதிரி இணைஞ்சு போய்க்கணும், அதை புரிஞ்சு போய்க்கணும். இன்னும் ஒரு சில விஷயத்த சொல்லிட்டு நான் நிறைவு பண்றேன். சின்ன வீடியோவை வச்சுக்குவோம். செவ்வாய் சனியில இன்னும் பல காரகத்தோட மோட்டார் சொல்லுவோம். மோட்டார் சம்மந்தப்பட்டது ஒன்று செகண்ட் ஹேண்ட் மோட்டாராக வாங்க முடியாது, புதுசு தானே வாங்கினா நல்லா இருக்கும்னு தோணும். அப்போ என்ன பண்ணணும், சனிக்கிழமை போய் வாங்கு. அது சொல்றது என்ன சொல்லு, சனி சொல்லுதா, மோட்டார் வாங்கினா வெள்ளிக்கிழமை வாங்கு, இல்லை சனிக்கிழமை வாங்கு, மற்ற நாள் நீ வாங்காத நான் பிரச்சனையை கொடுப்பாங்க. அப்ப அந்த கிழமைக்கு தகுந்த மாதிரி, நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி இணைஞ்சு நம்ம போய் வாங்கிக்கணும். இதெல்லாம் நடக்குமானா கண்டிப்பா நடக்கும், லைவ்ல நடக்கிறதான் சொல்றோம். செவ்வாய் சனின்னு ஆணி சம்பந்தப்பட்டது. அப்ப இது 2ஆம் வீட்டுக்கு பண்ணா கண்ணில் ஆணி குத்துதா, குச்சி குத்துதா, கம்பி போடுதாம்போம். காலில் ஆணி குத்துறது 12ல இருந்தா செவ்வாய் சனி ஆணி குத்துதும்போம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கிரக சேர்க்கையும் நான் ஒவ்வொரு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இதை நமக்கு சாதகமா பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அதை பார்த்து நம்ம பயன்படுத்திக்கணும். பொருளாதார ரீதியா, அந்த கிரகங்கள் என்ன சொல்லுது, இந்த பாவத்தோட தொடர்பு இருக்கு, இப்படி பண்ணிக்க, இதை நீ வெற்றி பெறுவ. அப்ப இடம், வீடு, காலனி. இன்னொருத்தர் பாயிண்ட் எனக்கு வந்தது ஏற்கனவே. இன்னொருத்தர் இடம் காளிமனை வாங்கினாரு. காளிமனை வாங்கும் பொழுது அந்த ஏரியாக்குள்ள என்டர் ஆகும் பொழுது பாத்தீங்கன்னா, ஏரியா என்ட்ராகி திருமண கொஞ்ச இடத்துல இவர் இடத்துக்கு பின்பக்கத்துல அந்த விண்டு மில் இருக்கு வருது. ஆல்ரெடி இதை பத்தி வீடியோல ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நானு ஒரு வீடியோல. விண்டு மில் பக்கத்துல, அப்ப விண்டு மில்ல எலக்ட்ரிக் வருதா, அப்படி அமையுது பாருங்க. இப்படிதான் கிரகங்கள் தன் இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை பயணிச்சுக்கிட்டா எல்லாமே யோகமா மாறிக்கும். அது என்ன சொல்லுதோ அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும், சரிங்களா? இது பெண்ணுக்கு இருந்தாலும் எப்படி இருக்குன்னு ஒரு சில பார்த்து. பெண்ணுக்கு மாங்கல்யம், செவ்வாய்னா மாங்கல்யம் சனி சம்பந்தப்படும் போது என்ன சொல்லுவோம், அப்ப அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுவோம். சின்னதாக ஒரு பரிகாரம் பண்ணிட்டா மாங்கல்யம் சம்பந்தப்பட்டது கரெக்டா நிற்கும், அந்த மாங்கல்ய பாக்கியத்தை கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம், பின்னாடி எல்லாம் பார்ப்போம். ஓகே, யாருக்காவது புதுசாக தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வேணும், உங்களுக்கு இன்னும் ஜோதிடம் படிக்கணும், எதாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. அடிப்படை ஜோதிடத்துக்கு உங்களுக்கு பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி அனைத்து வீடியோக்களும் போட்டுட்டு வரோம். அது அத்தனைத்துக்கும் என்னோட வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி பார்த்து தரப்படும். இதில் தெரிகிற இமெயில் ஐடி மற்றும் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.